नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல இன்னைக்கு 38வது அத்தியாயம் பார்க்கணும். அக்ரூரர் வந்து கோகுலம் போறார். கம்சன் அக்ரூரர் அனுப்பிச்சு கிருஷ்ணனையும் பலராமனையும் கூட்டிட்டு வர சொல்றான். சதி பண்ணி கூட்டிட்டு வந்து அவங்கள மல்யுத்தத்துல எல்லாம் இது பண்ணி அவங்கள கொல்லணும் அப்படின்னு திட்டம் பண்ணி கூட்டிட்டு வர சொல்றான். இன்னைக்கு அக்ரூரர் போற ஸ்லோகம் சொல்லி மீனிங் சொல்லிடுறேன். ஸ்ரீ சுகௌவாச்ச அக்ரூரோபி ச தாம் ராத்ரிம் மதுர்புர்யாம் மகாமதீஹி உஷித்வா ரதமாஸ்தாய பிரயயௌ நந்த கோகுலம். சுகபிரம்மம் பரீட்சித்துட்ட இந்த கதையை சொல்றார். பேரறிவாளரான அக்ரூரர் அன்றிரவு மதுரையில் தங்கி மறுநாள் காலையில் ரதமேறி கோகுலம் சென்றார். அந்த கம்சன் சொன்ன உடனே அவருடைய வீட்டுக்கு போனாரா, போயிட்டு அன்னைக்கு நைட் மதுராவிலேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலம்பரை அந்த ரதம் சொன்னா, இந்த ரதத்தை எடுத்துட்டு போய் நீ கூட்டிட்டு வா அப்படின்னு அக்ரூரர் கிட்ட சொன்னானா, அந்த ரதத்துல ஏறி கோகுலத்துக்கு போனார் அக்ரூரர். கச்சன்பதி மகாபாகோ பகவத்யம் புஜேக்ஷனே பக்திம் பராமுக பக்திம் பராமுபகத ஏவமேதத் சிந்தயத். பெரும் பாக்கியசாலியான அவர் கோகுலம் செல்லும் வழியில் தாமரை கண்ணனான பகவானிடம் அன்புமயமான பக்தியிலே மூழ்கி இவ்வாறு சிந்திக்கலானார். அக்ரூரருக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தின் நாளா நம்ம கம்சன் கிட்ட இந்த கெட்டவன் கூட இருந்தமே, இன்னைக்கு நம்ம பரபிரமமான கிருஷ்ணனை பார்க்க போறோமே, தரிசிக்க போறமேங்கிற கண்ணனோட சிந்தனையிலேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டே அக்ரூரர் போறார். பெரும் பாக்கியசாலி அவர் போய் கண்ணனை கூட்டிட்டு வர போறார் இல்லையா, அதனால பெரும் பாக்கியசாலின்னு சொல்றாங்க. அவர் கோகுலம் போய் போற வழியில எல்லாம் பகவானை நினைச்சுக்கிட்டே போறார். அவர் மேல அன்பும் பக்தியும் அளவு கடந்து அவருக்கு வருது. அப்படியே யோசிச்சுக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே மனசுல கண்ணனை பத்தி நினைச்சுக்கிட்டே ரதத்துல ஏறி கோகுலத்துக்கு போறார். கிம் மயா சரிதம் பத்ரம் கிம் தப்தம் பரமம் தபஹ கிம் வாதாப்யர்ஹதே தத்தம் யத்ரக்ஷாம் யத்ய கேசவம். நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, என்ன தவம் செய்தேனோ, தகுதியுள்ள சான்றோர்களுக்கு ஏதாவது தானம் தான் கொடுத்தேனோ, ஏனெனில் இன்று கேசவனான ஸ்ரீகிருஷ்ணனை காண போகிறேனே அப்படின்னு தனக்குள்ளாரே தனக்கு இருக்கிற பாக்கியத்தை பத்தி பேசுகிறார். நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும், நான் அப்படி என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் என்ன தபஸ் பண்ணினேன் எனக்கு தெரியலையே, தகுதியுள்ள சான்றோர்களுக்கு யாருக்காவது நான் தானம் கொடுத்தேனா, கொடுக்க வேண்டியவங்களுக்கு நான் பெரியவங்களுக்கு தானம் கொடுத்தேனா, அதனால எனக்கு இப்ப ஏற்பட்ட புண்ணியம் கிடைச்சிருக்கா? ஏன்னா என்ன புண்ணியம் அது அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு மகா பாக்கியம் கிடைச்சிருக்கே. நான் கேசவனான ஸ்ரீகிருஷ்ணனை இன்னைக்கு சேவிக்க போறேனே, காண போகிறேனே, அப்ப எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கணும் அப்படின்னு அக்ரூரர் மனசுல நினைச்சுக்கிட்டே போறார். மமை தத்து துர்லபம் மன்ய உத்தம ஸ்லோக தர்சனம் விஷயாத்மனோ யதா விஷயாத்மனோ யதா பிரம்ம கீர்த்தனம் சூத்ர ஜன்மனஹ. 4ஆம் வர்ணத்தில் பிறந்தவனுக்கு வேதம் போதும் வாய்ப்பு கிட்டாதது போல் உலகில் இன்பங்களிலேயே ஈடுபட்ட மனமுடைய எனக்கு மகான்கள் கொண்டாடும் பகவானது தரிசனம் எளிதில் கிடைக்காதது அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்ற. இந்த மாதிரி 3 வர்ணத்தவங்களுக்கு தான் அந்த உபநயனம் யாருக்கெல்லாம் பண்றாங்களோ அவங்க மாத்திரம்தான் வேதம் ஓதுறதுக்கு உண்டான பாக்கியம் இருக்கு. அதே போல ஸ்திரீகளுக்கும் கிடையாது இல்லையா, வேதம் ஓதக்கூடிய பாக்கியம் ஸ்ரீகளுக்கும் கிடையாது. அதனால இவர் என்ன சொல்றார், 4ஆம் வர்ணத்துல பிறந்தவனுக்கு வேதம் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கல இல்லையா, அது போல நானும் எப்பேற்பட்டவன், உலக இன்பத்திலேயே மூழ்கி கிடக்குறவன். நான் ஒண்ணும் பெரிய மகானோ இல்ல ரிஷி முனிவர்கள் மாதிரி எப்போது பகவானை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்கவனே கிடையாது. உலக விஷயத்துல, உலக லௌகிக்க விஷயத்துல இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட எனக்கு கூட பகவானை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கே. மகான்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய பகவானுடைய தரிசனம் எனக்கு இன்னைக்கு கிடைக்கிறதே அப்படின்னு யோசிக்கிறார். மைவம் மமாதமஸ்யாபி ஸ்யாதே வாச்சுத தர்சனம் கிரியமானஹ காலநத்யா க்வசித்தரதி கஷ்டன. நான் நினைப்பது தவறு. கீழோனான எனக்கும் ஸ்ரீகிருஷ்ணனின் தரிசனம் நிச்சயமாக கிட்டலாம். ஏனெனில் காலம் என்னும் ஆற்றின் பிரவாகத்தில் அடித்து செல்பவர்களில் யாரோ ஒருவன் எங்கோ அந்த ஆற்றை கடந்து கரையேறலாம் அல்லவா? அற்புதமா சிந்திக்கிறார் அக்ரூரர். சொல்றார்,
நான் நினைக்கிறது தப்பு இப்படி முதல்ல நினைச்சாரா? எனக்கு போய் இப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கே அப்படின்னு நினைச்சாரா? ஒரு ஒரு நிமிஷத்துல மாத்திக்கிட்டாரு யோஜனைய. நான் நினைக்கிறது தப்பு, நான் கீழோனான எனக்கும் ஸ்ரீகிருஷ்ணன் தரிசனம் நிச்சயமாக கிட்டலாம். எவ்வளவு தாழ்ந்தவனா இருந்தா எனக்கு கூட ஸ்ரீகிருஷ்ணனோட தரிசனம் நிச்சயம் கிட்டலாம். ஏன்னா காலம் என்னும் ஆத்தோடைய பிரவாகத்துல அடித்து செல்பவர்கள் யாரோ ஒருவன், எப்பேற்பட்டவனா இருந்தாலும் யாரா ஒருத்தவனாலும் அவனுக்கும் ஆத்த கடக்கிறதுக்கு உண்டான அருகதை இருக்குது இல்லையா? அவனால முடிஞ்சா ஆத்த கடந்துருவான் இல்லையா? அது யாரால? பகவானோடைய கிருப்பையால அவன் கடக்க முடியும் இல்லையா? தான் ஸ்வயமா எதுவுமே பண்ண முடியாது. அந்த பகவானுடைய கிருபை இருந்துச்சுன்னா யாரா வேணா இருந்தாலும் அந்த ஆத்த கடக்குறான் இல்லையா? அது போல எப்பேற்பட்டவங்களுக்கும் பகவான் தரிசனம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டானா அவர் கண்டிப்பா எவ்வளவு கீழானவனா இருந்தாலும் கூட, அவரு கீழானவனா இல்ல, ஆனா சொல்லிக்கிறாரு அப்படி, எவ்வளவு கீழானவனா இருந்தாலும் தரிசனம் கொடுப்பார் அப்படின்னு நினைச்சுக்கிறார். மமாத்யா மங்களம் நஷ்டம் பலவாம்ச்சைவ மே பவஹா என் நமஸ்தே பகவதோ யோகித்யேயாங்கிரிவங்கஜம். என் பாவம் அனைத்தும் அழிந்து விட்டது, என் பிறவி பயனுள்ளதாயிற்று. ஏனெனில் யோகிகள் தியானிக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட திருவடித்தாமரையை வணங்க போகிறேனே அப்படின்னு ரொம்ப பகவானுடைய தியானத்திலேயே சிந்தனையிலேயே அக்ரூரர் இருக்கார். எனக்கு என்னோட பாவம், எனக்கு இருந்த எல்லா விதமான லௌகிக்க பாவங்களும் அழிஞ்சு போயிடுச்சு. என்னோட பிறவிக்கு பயன் கிடைக்க போறது இன்னைக்கு. நான் பிறந்த சாப்பல்யம் பிறவியோட இன்னைக்கு எனக்கு இந்த ஜென்மம் கிடைச்சதுக்கு உண்டான சாப்பல்யத்தை நான் இன்னைக்கு அடைய போறேன். ஏன் தெரியுமா? யோகிகள் எல்லாம் எந்த பகவானுடைய திருவடி தாமரைகள்ல தன்னுடைய இருதயத்துல வச்சு தியானிக்கிறாங்களோ அப்பேற்பட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவடி தாமரைகளை நான் இன்னைக்கு டைரக்டாவே சேவிக்க போறேனே. அவங்க எல்லாம் ஹிருதய கமலத்துல வச்சு தியானிக்கிறாங்க. நான் இன்னைக்கு சாட்சாத் அவருடைய திருவடியை சேவிக்க போறேன் அப்படின்னு அக்ரூரர் சொல்றார். கம் சோபதாத் யாக்கிருதமேத்யனுக்ரஹம் திரக்ஷேங்கிரி பத்மம் பிரிஹிதோ முனாஹரே விதாவதாரஸ்ய துரத்யயம் தமஹ பூர்வே தரண்யன் கமண்டலத்விஷா. சொல்ற, கம்சன் இன்று எனக்கு பேருதவி செய்திருக்கான். கம்சன் எனக்கு போய் கோகுலத்துக்கு போய் கண்ணனை கூட்டிட்டு வான்னு சொன்னது எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கான் தெரியுமா? அவன் கெட்டவனா இருந்தா கூட எனக்கு பேருதவி செஞ்சிருக்கான். அவன் அனுப்பியதால் தானே நான் இன்று ஸ்ரீஹரியின் திருவடி தாமரையை காணவிருக்கிறேன். என்னை அவன் போய் நீ கண்ணனை கூட்டிட்டு வான்னு சொன்னதுனால தானே நான் இன்னைக்கு பகவான் ஸ்ரீஹரியோடைய திருவடி தாமரைகளை சேவிக்க போகிறேன். திருவவதாரம் எடுத்து அவரது திருவடி நகத்தொழியாதல் அன்றோ நம் முன்னோர்கள் கடக்க இயலாத அறியாமை இருளை, அதாவது பாவத்தை கடந்துள்ளனர் அப்படின்னு சொல்றார். திருவவதாரம் எடுத்த அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவடி நகத்தொழியால் அன்றோ, நகத்துல இருக்கக்கூடிய தேஜஸ், நகத்து ஒளியால் அன்றோ, அந்த பகவானோடைய திருவடி தாமரைகளை இவங்க தியானிக்கிறாங்க. யாரு? பெரிய பெரிய மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரும் தியானிக்கிறாங்க. அந்த தியானம், அது தேஜஸ், அந்த ஒளி பிரகாசமா இருக்கு. அதையே தியானிக்கிறதுனால அவங்களுக்கு அதுல இருந்து பாவத்துல இருந்து விமோக்ஷனம் கிடைக்கிறது. அதனால எப்பேற்பட்ட கடக்க இயலாத இந்த பிரகிருதி சம்பந்தத்தை கடந்து பகவானை அடைகிறார்கள். அறியாமையாகிய இந்த இருளை, அதாவது இந்த பாவத்தை கடந்து விடுகின்றனர். அப்பேற்பட்ட திருவடியை இன்னைக்கு சாட்சாத் நான் சேவிக்க போகிறேன் அப்படின்னு அந்த கம்சனுக்கு பேருதவி பண்ணியிருக்கான் எனக்கு கம்சன் அப்படின்னு சொல்லிக்கிறார். எதச்சிதம் பிரம்ம பவாதிபி சுரைஹி ஸ்ரீயாச்ச தேவ்யா முனிபி சசாத்வதைஹி கோச்சாரணாயானுச்சரைச்சரத்வனே யத் கோபிகானாம் குஜ குங்குமாங்கிதம். அந்த திருவடிகளை பிரம்மா, சிவன் முதலிய தேவர்களும் ஸ்ரீதேவியான திருமகளும் முனிவர்களும் பக்தர்களும் பூஜித்துள்ளனர். அந்த திருவடியை பேர்பட்ட பெருமை வாய்ந்த திருவடி தெரியுமா? அந்த திருவடியைதான் பிரம்மா தன்னுடைய கமண்டல தீர்த்தத்துல இருந்து திருவபிஷேகம் பண்ணி சேவிச்சார். சிவபெருமான் தன்னுடைய தலைமுடியில தாங்கினார். இப்படி எல்லா தேவர்களும் அந்த திருவடியைத்தான் தொழுதாங்க. அது மாத்திரமா, மகாலட்சுமி தாயாரான திருமகளும் முனிவர்களும் மற்றும் பக்தர்களும் கூட பூஜித்ததான இந்த திருவடி, அத்திருவடிகள் தானே கோபர்களுடன் மாடு மேய்க்க காட்டில் சுற்றி வந்தன. அப்பேற்பட்ட பரபிரம்மத்தோட திருவடி இன்னைக்கு அந்த திருவடி தானே கோபியர்கள் கூட மாடு மேய்க்கிறதுக்கு இந்த வனத்துல எல்லாம் காட்டுல எல்லாம் சுத்தி திரிஞ்சுச்சு.
கோபிகைகளின் மார்பகத்து குங்கும பூச்சாந்தால் அடையாளம் இடப்பட்டதும் அத்திருவடிகளே. அந்த திருவடிகளால் தானே பகவான் கோபிகளுடைய மார்பகத்துல பூசப்பட்டிருக்க குங்கும சாந்தத்துல அடையாளம் இட்டார். அதையன்றோ இன்று நான் காண போகிறேன் அப்படின்னு அக்ரூரர் சொல்றார். திரக்ஷாமி நூனம் சுகபோல நாசிகம் ஸ்மிதாவலோகாருண கஞ்சலோச்சனம் முதம் முகுந்தஸ்ய குடாலகாவிருதம் பிரதக்ஷிணம் மே பிரச்சரந்தி வை மிருகாக. இதோ இந்த மான்கள் எனக்கு வலமாக வருகின்றன. மிருகாகன மான்கள், மிருகம் மானு, மிருகாகன மான்கள். இதோ இந்த மான்கள் எனக்கு வளமாக வருகின்றன. நல்ல சகுனம் இது. பூனை குறுக்க போனா சொல்லுவாங்கல்ல, அது போல இந்த மான் ஒருத்தனுடைய வலது பக்கத்துல வந்துச்சுன்னா அது நல்ல சகுனமா சொல்லப்படுதுன்னு சொல்றாரு. அழகிய கன்னம், மூக்கு, அழகிய உதட்டில் புன்சிரிப்பு, தாமரை போன்ற சிவந்த கண்கள், அன்பு கணிந்த பார்வை, சுருண்ட கேசங்கள், இவ்வாறு அழகான ஸ்ரீகிருஷ்ணனின் திருமுகத்தை தரிசனம் செய்ய போகிறேனே அப்படின்னு அக்ரூரர் யோசிச்சுக்கிட்டே போறார். அந்த பகவானுடைய அழகையே, அந்த ஸ்வரூபத்தையே அழகையே அப்படி தியானிச்சுக்கிட்டே போற. அழகான கன்னம், அழகான மூக்கு, அழகிய உதடு, அழகிய உதட்டுல புன்சிரிப்பு, தாமரை போன்ற சிவந்த கண்கள், அன்பு கணிந்த பார்வை, சுருண்ட கேசங்கள், இப்படி அழகான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருமுகத்தை இன்னைக்கு நான் தரிசிக்க போகிறேன். அப்யத்ய விஷ்ணோர் மனுஜத்வமீயுஷோ பாராவதாராய புவோ நிஜேச்சயா லாவண்ய தாம்னோ பவிதோபலம்பனம் மஹ்யம் நனக்ஸ்யாத் பலமஞ்சசாத்ருஷா. பூமியின் பாரத்தை குறைக்க தன் விருப்பத்தால் மனித உருவை ஏற்ற அழகே வடிவெடுத்த கண்ணனின் தரிசனம் கண் படைத்தவன் முழு பயன் கட்டாயம் என்று எனக்கு கிடைக்கும். அற்புதமா சொல்றார் அக்ரூரர். பூமியின் பாரத்தை குறைக்கிறதுக்காக தன் விருப்பத்தால பகவான் மனித சரீரம் எடுத்துட்டு இன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ணனா அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த பரபிரம்மம் அவர் மனித உருவை ஏற்ற அழகே அவர் மனித உருவை எடுத்து வச்சிருக்காருல்ல, அது எப்படி தெரியுமா இருக்கு? அழகுங்கிற அந்த சப்தமே உருவம் எடுத்து வந்தா எப்படி இருக்கும், அப்படி உருவெடுத்து வந்திருக்காராம் கண்ணன். அந்த கண்ணனோட தரிசனம் கண் படைச்சவனுக்கு கண்ணுன்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு உண்டான பாக்கியமே இன்னைக்கு கண்ணனை சேவிக்கிறதுனாலதான் எனக்கு கிடைக்க போறது. கண் படைத்தவன் முழு பயன் கட்டாயம் என்று எனக்கு கிடைக்கும். எனக்கு கண்ணு படைச்சதனுடைய பயனே இன்னைக்குதான் எனக்கு கிடைக்க போறது அப்படின்னு சொல்றார். ஹிதோபிய சத்ய சத்சதோ ஸ்வதேஜசா பாஸ்த ததோ ததமோபிதா பிரமஹ ஸ்வமாயயாத்மன் ரச்சிதைஸ்ததீக்ஷயா பிராணக்ஷதீபிஹ ஸ்தனனேஷ்வபீயதே. அந்த ஸ்ரீகிருஷ்ணன் காரிய காரண உருவான, அதாவது நிலைத்ததும் நிலையானதுமான ஒரு காரியம் எப்படி இருக்கும்? காரணம் வஸ்து எப்படி இருக்கும்? நிலையானதா இருக்கும். அதுல இருந்து உருவாகக்கூடிய காரியம் எப்படி இருக்கும்? அழியக்கூடியதா இருக்கும் இல்லையா? அப்படி நிலைத்ததும் நிலையாததுமான பிரகிருதி புருஷ ரூபமான உலகை சாட்சியாக கண்டு கொண்டிருந்தாலும் யான் எனது என்னும் அகந்தையற்றவர் தன் சித்து என்னும் ஞான ஒளியால் அறியாமை இருளையும் அதனால் உண்டாகும் வேற்றுமை உணர்வையும் அதனால் உண்டாகும் அத்தியாசத்தையும் தவறான எண்ணத்தையும் அகற்றுபவர். அவர் தன் யோக மாயையின் கடைக்கண் திருநோக்கால் 5 பிராணன்கள், 10 புலன்கள், புத்தி இவைகளுடன் தன் சொரூபமேயான ஜீவர்களை படைத்து அவர்களோடு பிருந்தாவனத்தில் உய்யான வனங்களிலும் கோபியரின் வீடுகளிலும் விளையாடுபவர்கள் போல் காட்சியளிக்கிறார். அற்புதமான வாக்கியம் அக்ரூரர் ஸ்லோகத்துல சொல்றார். இந்த கிருஷ்ணன் இருக்காரே, அவருதான் பரபிரம்மம். அவருதான் காரிய காரண வஸ்து. காரணம் அழியாதது, காரியம் அழியக்கூடியது. காரணம் பரபிரம்ம புருஷன், காரியம் இந்த சித்துக்கள் பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட பகவான் உலகுக்கெல்லாம் சாட்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கார். நான் எனது அப்படிங்கிற அகந்தையே அவர் கிடையாது. ஏன்னா அவர்தான் ஸ்வயம் பிரம்மம். தன்னுடைய சித்து என்னும் ஞான ஒளியால் அறியாமை சித்து தனக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்வயம் பிரகாசத்தன்மை ஸ்வயம் ஞானமா இருக்கார்ல, அதனால அறியாமை இருளையும் அதனால் உண்டாகும் வேற்றுமை உணர்வையும்
அதனால் உண்டாகும் அத்தியாசத்தையும் தவறான எண்ணத்தையும் அகற்றக்கூடியவர். அவர் அப்படி இருக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடியதையும் அகற்றக்கூடியவர். அவர் தன்னுடைய யோக மாயை இருக்கால, அந்த யோக மாயினுடைய கடைக்கல் நோக்கால 5 பிராணன்கள், 10 புலன்கள், புத்தி இவைகள் எல்லாம் தன் சொரூபமேயான ஜீவர்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய சொரூபமாவே தான் இருக்கிறோம். நம்ம அவருடைய சரீரத்துக்குள்ளதான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு இருக்கோம். சித்தாகட்டும் அச்சித்தாகட்டும் எல்லாரும் அவருடைய சொரூபம், அவருடைய ஒரு அம்சமா இருக்கக்கூடிய இந்த ஜீவர்களை படைத்து அவர்கள் தான் இன்னைக்கு பிருந்தாவனத்துல இருக்காங்க. அவரு வேற அவங்க வேற கிடையாது. அவருடைய ஒரு அம்சங்களா தான் எல்லாரும் அவதாரம் பண்ணியிருக்காங்க. அவர்களோட இன்னைக்கு பிருந்தாவனத்திலையும் உய்யான வனங்களிலும் கோபியர்களோட வீடுகளிலும் விளையாடுவது போல் காட்சி தருகிறார் அப்படின்னு சொல்றார். எஸ் சாக்கில மீவஹபீமு சுமங்கலைஹி வாச்சோ விமிஸ்ரா குணகர்ம ஜன்மபிஹி பிராணந்தி சும்பந்தி புணந்தி வை ஜகத் யாஸ்தத்விரக்தா சோபனாமதா பாவங்களை அனைத்தையும் நீக்குவதும் மங்களங்கள் நல்குவதுமான பகவானது குண சிறப்பு, திருவிளையாடல்கள், திருவவதாரங்கள் ஆகியவற்றை துதிக்கும் வாக்குகளே, அதாவது சொற்களே உலகை வாழ வைக்கின்றன, உலகை பிரகாசிக்க செய்கின்றன, உலகை தூய்மையாக்கின்றன. அவற்றை சொல்லாத சொல், அவரை சொல்லாத வாக்கு சவத்திற்கிட்ட அலங்காரம் போல் வீணானதாக எண்ணப்பெறுகின்றன. அற்புதமா சொல்றார் அக்ரூரர். பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடியதான, மங்களங்களுக்கெல்லாம் மங்களங்களை நல்கக்கூடியதான பகவானுடைய குணம், அவருடைய சிறப்பு, அவருடைய திருவிளையாடல்கள், அவருடைய திரு அவதாரங்கள் ஆகியவற்றை துதிக்கக்கூடிய சொற்கள் தான் உண்மையாலே சொற்கள். அதை துதிக்காத சொற்களே அல்ல. அது சவத்திற்கு இடப்பட்ட அலங்காரம், அது வீணானது அப்படின்னு சொல்றார். உலகம் அது எதுக்காக துதிக்கணும் பகவான? உலகம் எல்லாம் வாழ்ந்து போறதுக்காக, உலகத்தை பிரகாசிக்க செய்யறதுக்காக, உலகத்தை இன்னும் பாவனமா தூய்மை ஆக்குறதுக்காக, பாவம் இல்ல பாவனம் தூய்மை ஆக்குறதுக்காகவும் இப்படி அவருடைய ஸ்தோத்திரங்களையும் அவருடைய திருவிளையாடல்களையும் அவதார குணங்களையும் சொல்லணும். அத சொல்லாத சொல்லு சவத்திற்கு இடப்பட்ட அலங்காரம் போல் அப்படின்னு சொல்றார். ஒப்புநோக்குக சொல்றார். சிலப்பதிகாரத்துல ஆட்சியர் குரவை பாட்டுல ஒரு பாட்டு எடுத்திருக்கார். ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே, நாராயணா என்னா நாவென்னா நாவே. ஆரணன் முழங்க பஞ்ச பாண்டவர்களுக்கு தூது போக நடந்தானே, அவனை சொல்லாத அவனை பெருமையா பேசாத நாக்கென்ன நாக்கு, நாராயணா என்று சொல்லாத நாக்கென்ன நாக்கு அப்படின்னு சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. சவ விதவாலங்காரம் போலே பிள்ளை உலகாச்சாரியர்னு நிறைய வியாக்கியானங்கள் எழுதியிருக்கார். வியாக்கியான சக்கரவர்த்தி அவர் சொல்லியிருக்கார். சவ விதவாலங்காரம் போலே, சவத்துக்கு இடப்பட்ட அலங்காரமோ அல்லது விதவிக்கு இடப்பட்ட அலங்காரமோ அது போல இருக்கும் பகவான சொல்லாத சொற்கள் அப்படின்னு சொல்றார். சாவதி தீர்ண கில சாத்வதான்வயே ஸ்வசேதுபாலா மரபரிய சர்ம கிருத்து யசோ விதன்வன் விரஜ ஆஸ்த ஈஸ்வரோ காயந்தி தேவா யதசேஷ மங்களம். தான் வகுத்தளித்த அறநெறிகளை காத்து நிற்கும் தேவர்களின் நலத்திற்காகவே பிறவாதத்தான் பிறப்பினாலேயே மிகுந்த புகழை பரப்பிய வண்ணம் ச உஷ்ரேயான் பவதி ஜாயமானக அப்படின்னு சொல்ற மாதிரி, அதாவது தான் பகவான் தான் எல்லா நியமங்களையும் வேதத்துல கொடுத்திருக்கார். வேதத்துல அப்படி அறநெறிகள் எல்லாம் கொடுத்திருக்கார். அதை காத்தும் இருக்கார். தேவர்களோட நலனுக்காகவும் அந்த மாதிரி அவதாரம் பண்றார். பிறவாத தான் அஜாயமானக பகுதா ஜாயத்தே அப்படின்னு சொல்றாங்களே. அஜாயமானகனா பிறப்பிலியான பகவான் பலவிதமாக பிறக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒரு கர்மத்தினால பிறவியே கிடையாது பகவானுக்கு. ஆனா மக்கள் வாழ்ந்து போகட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு யுகத்திலையும் அவதாரம் பண்ணுகிறான் பகவான். அதான் அஜாயமானக பகுதா ஜாயத்தே, விதவிதமான அவதாரங்கள் பண்ணுகிறான். எதற்காக? அவனுடைய கல்யாண குணங்களும் திருவிளையாடல்களும் திரு அவதாரங்களும் நம்மள பாவனமாக்கணும், சுத்தமாக்குறதுக்காக அப்படி சொல்ற. பிறப்பினாலேயே மிகுந்த புகழை பரப்பிய வண்ணம் அப்படி அவதாரம் பண்ணி அது மூலியமாகவே நிறைய புகழை பரப்பிய வண்ணம் ச உஷ்ரேயாத் பவதி ஜாயமானக. அதனால அந்த பிறப்பிலியான பகவான் இப்படி விதவிதமா தன்னுடைய
புகழ பரப்புறார். இக்கோலத்துல இளையர் குலத்தில் வந்து தோன்றி திருவிளையாடல் புரிகிறாரே. இந்த மாதிரி இப்ப மனித அவதாரம் எடுத்து இந்த கோப கோபியர்களுக்கு நடுவுல இடையர் குலத்துல தோன்றி திருவிளையாடல் புரிகிறாரே. அந்த ஸ்ரீகிருஷ்ணனோட திருப்புகளை விண்ணவர்கள் கானம் செய்கிறார்கள். இந்த ஸ்ரீகிருஷ்ணனோட திருப்புகழ்களை இவர் சேஷ்டிதம் பண்ண சேஷ்டிதங்கள் திருவிளையாடல்களை எல்லாம் விண்ணவர்கள் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கானம் செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவன் திருப்புகழ் உலகம் அனைத்திற்கும் மங்களத்தை செய்ததாயிற்றே. எதற்காக தெரியுமா தேவர்கள் இப்படி பாடிட்டே இருக்காங்க பகவான? அந்த பகவானுடைய திருப்புகழ் தான் உலகம் அனைத்துக்கும் மங்களங்களை தரக்கூடியது. அதனால பாடுகிறார்கள். தம் துவத்யநூனம் மகதாம் கதிம் குரும் திரைலோக்கிய காந்தம் திரிஷிமன்ம ஓத்சவம் ரூபம் திதானம் ஸ்ரீய ஈப்சிதாஸ்பதம் திரக்ஷே மமாசன்னுஷ சுதர்ஷனா. மகான்கள் சென்றடையும் தனிப்பெரும் பதம் உலகின் ஆதி குரு உலகிலும் கண் படைத்தவர் கண்டு மகிழும் பேரழகன் லக்ஷ்மி தேவியை விரும்பும் அழகிய திருமேனியன். அந்த அழகனை இன்றே காண்பேன். இன்றைய காலை பொழுது இன்றைய காலை பொழுது நற்காலை ஆயிற்று அப்படின்னு அழகா அக்ரூரர் சொல்றார். மகான்கள் எல்லாம் சென்றடையக்கூடிய பதம், அந்த பரம பதம் எதுவோ, உலகின் ஆதி குரு எவனோ, உலகங்களின் கண் படைத்தவர் கண்டு மகிழும் பேரழகன் எவனோ, அந்த லக்ஷ்மி தேவியை விரும்பிய அழகிய திருமேனி உடையவன் எவனோ, அந்த அழகனை இன்று நான் காண போகிறேன், தரிசிக்க போகிறேன். இன்றைய காலை பொழுது எனக்கு நல்ல பொழுதாக அமைந்தாயிற்று. அதாவருட சபதீஷயோரதாத் பிராதான பும்சோச்சரணம் ஸ்வலப்தயே தியாத்ருதம் யோகி பிரப்யகம் துருவம் நமஸ்ய ஆப்யாம் சகீன் மனௌகசஹ. அவர்களை கண்டதும் தேரில் இருந்து உடன் இறங்கி எல்லோருக்கும் தலைவனாய் பிரதான புருஷர்களாய் விளங்கும் பலராமன் ஸ்ரீகிருஷ்ணன் இருவரது திருவடிகளையும் கட்டாயம் வணங்குவேன். அவை யோகிகள் ஆத்ம லாபத்திற்காக சித்தத்தில் தாங்கப்படுவதன்றோ. அவர்களது தோழர்களான கோபர்களையும் சேர்த்து வணங்குவேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமா அக்ரூரர் சொல்றார். அவங்கள பார்த்த உடனே அந்த பலராமனையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் நான் பார்த்த உடனே தேர்ல இருந்து இறங்குவேன். எல்லோருக்கும் தலைவனான பிரதானனான முதன்மையானவனான பிரதான புருஷர்களாய் விளங்கக்கூடியவர்களான பலராமனையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் இருவரது திருவடிகளையும் அவங்களுடைய இரு திருவடிகளையும் நான் போய் இருவர்களுடைய திருவடிகளையும் நான் தலையால் வணங்குவேன். அப்புறம் அவை எதுக்கு தெரியுமா நான் வணங்குவேன்? அந்த திருவடிதானே ஆத்ம லாபத்திற்காக சித்தத்தில் தாங்கப்படுகிறார்கள் யோகிகள். யோகிகளுடைய திருவடி யோகிகள் அவருடைய திருவடிகள் தானே தியானத்துல தியான வஸ்துவாவே வச்சிருக்காங்க. அதனால அதுல விழுந்து நமஸ்கரிக்க போறேன். அவர் மாத்திரம் விழுந்து நமஸ்கரிக்க மாட்டேன். அங்க இருக்கக்கூடிய கோபியர்கள் எல்லாத்தோடைய திருவடியிலும் விழுந்து நமஸ்கரிக்க போறேன். ஏன் தெரியுமா? அவங்க என்னே பாக்கியம் பண்ணவங்க, கண்ணன் கூட இருந்திருக்காங்கல்ல, அதனால அவங்களையும் நான் நமஸ்கரிக்க போறேன். அபியங்கிரி மூலே பதிதஸ்ய மே விபுஹு சிரஸ்தாஸ்யன் நிஜ ஹஸ்த பங்கஜம் தத்தாபயம் கால புஜங்கரம் ஹசா ரோத்வேஜிதானாம் சரணைஷினாம் ருணாம். பிரபுவாகிய ஸ்ரீகிருஷ்ணன் தனது திருவடியில் வந்து விழுந்து வணங்கும் எனது தலையில் தன் திருக்கரத்தை வைத்து அருள்வாரா? காலனாகிற பாம்பின் விஷவேகத்தில் மிகவும் நடுங்கி தன்னை சரணடைய விரும்புகிற மாந்தருக்கு அபயம் தந்த திருக்கரங்களாயிற்றே அப்படின்னு சொல்றார். நான் போய் பகவானோட திருவடி தாமரைகள்ல விழுவேனா? பிரபு ஆகிற ஸ்ரீகிருஷ்ணன், சுவாமி ஆகிற ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவடி தாமரைகள்ல நான் விழுந்து வணங்கும் பொழுது அவர் அவருடைய திருக்கரங்களால என் தலையில கை வச்சு என்னை தூக்குவாரா? அல்ல என்னோட தலையில கை வைப்பாரா அவரு அப்படின்னு சந்தேகப்படுறார். காலனாகிற பாம்பின் விஷ வேகத்தால் மிகவும் நடுங்கி தன்னை சரணடைய விரும்புகிற மனிதர்களுக்கு அபயம் தந்த திருக்கரங்களாயி சரணமடைந்தவர்களையே, அந்த மனிதர்களையே தன்னுடைய திருக்கரங்களால அபயம் கொடுத்து காப்பாத்தினவராச்சே. அப்பேற்பட்ட பகவான் என்னைய அவருடைய திருக்கைகளால என்னை ஸ்பர்ஷிப்பாரா அப்படின்னு கேட்டுக்கிறார். சமர்கணம் யத்ர நிதாய கௌஷிகா ததா பலிஷ்சாப ஜகத்ரேந்திர தாம் யத்வா விஹாரே விரஜயோஷிதாம் ஸ்ரமம் ஸ்பர்ஷேன சௌகந்தி கந்தியம் பானுதத்து. அந்த திருக்கைகளில் தானம் செய்ய தீர்த்தம் அளித்ததால் கௌஷிக வம்சத்தில் பிறந்த
இந்திரனும் பலி சக்கரவர்த்தியும் மூவுலகத்தின் அதிபர்களாக ஆனார்கள். தாமரை மலர் போல் நறுமணம் கொண்ட அத்திருக்கரங்கள் ராசக்கிரீடையில் கோபியர்களின் கலைப்பை அதாவது விரகதாபத்தை அகற்றியதல்லவா அப்படின்னு சொல்றார். அற்புதமா சொல்ற ஒவ்வொரு ஸ்லோகம் மணி 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 மணியா இருக்கு. சொல்றாரு அந்த திருக்கையில் தானே தானம் செய்ய தீர்த்தம் அளிச்சானே பலி சக்கரவர்த்தி. அந்த திருக்கைகள் தான் தானம் செய்த தீர்த்தம் அளித்ததால் கௌஷிக வம்சத்தில் பிறந்த தீர்த்தம் அளித்ததால் இந்திரனும் பலி சக்கரவர்த்தியின் மூலத்தின் அதிபர்களானாரே. அந்த அந்த திருக்கரங்கள்னால தீர்த்தம் வாங்கினதுனால இந்திரன் கூட பலி சக்கரவர்த்தி நூலகத்தை அதிபர்களானானே. அப்பேற்பட்ட திருக்கைகள் அது. தாமரை மலர் போன்ற நறுமணம் கொண்ட திருக்களம். இந்த தாமரை போல நல்ல தாமரை நமக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட நறுமணமிக்கதான இந்த திருக்கரங்கள். ராச கிரீடையில கோபியர்களுடைய கலப்பை தீக்குனது அவரல்லவா, அகற்றியதல்லவா திருக்கைகள். அந்த கலப்பை எல்லாம் விரகதாபத்தை எல்லாம் போக்கியதல்லவா அந்த திருக்கைகள். நமையுபைஷ்யத் யரிபுத்திமச்சுதः கம்சஸ்ய தூத பிரஹிதோபி விஸ்வத்ருக்கு யோந்தர்பஹிஷ்சேதஸ ஏததீஹிதம் க்ஷேத்ரஜ்ஞ ஈக்ஷத் யமலேன சக்ஷுஷா. கம்சனின் தூதுவனாக அனுப்பப்பட்டிருந்த போதிலும் எல்லாம் அறிந்த ஸ்ரீகிருஷ்ணன் என்னிடம் பகைவன் என்ற எண்ணம் கொள்ள மாட்டார். நான் கம்சனோட தூதுவனாதான் அங்க போறேன். ஆனா நான் கம்சன் கிட்ட இருந்து வந்திருக்கேனேன்னு என் மேல பகைமை கொள்ள மாட்டார் பகவான். எல்லாம் அறிந்த ஸ்ரீகிருஷ்ணன், அவருக்கு எல்லாம் தெரியுமே நான் இப்பேற்பட்டவன்னா அவருக்கு தெரியும். அதனால என்னிடம் அவர் பகைமை பாராட்ட மாட்டார். இச்சரீரத்தினுள் சாட்சியாக அமைந்துள்ள அவர் உள்ளத்தின் உள்ளும் புறமும் உள்ள என் கருத்தை தனது குற்றமற்ற ஞான கண்களால் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். வெளியிலே கம்சனது தூதுவன் ஆனால் உள்ளத்திலோ கண்ணனது அடிமை அப்படின்னு சொல்றார் அவரு அக்ரூரர். ஏன் தெரியுமா கண்ணன் என்னைய கோச்சுக்க மாட்டார்? சரீரத்தினால வேணா நான் கம்சனுக்கு அடிமைப்பட்டவனா இருக்கலாம். ஆனா உள்ளத்துல அந்த பகவானுக்கு தானே அடிமைப்பட்டு இருக்கேன். அவரு தானே உள்ளுக்குள்ளேயும் வெளியுக்குள்ளேயும் இருக்கார். அப்ப நான் என்ன நினைக்கிறேங்கிறது அவருக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்றார். இந்த சரீரத்தினுள் சாட்சியாக உள்ளுக்குள்ள அவரு தானே இருக்கார். எல்லாத்துக்குள்ளாரையும் சர்வசாட்சியா பகவான் சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் இருக்கா இல்லையா? அப்படி உள்ளும் புறமும் எல்லா இடத்துலயும் இருக்கும் பொழுது என்னுடைய கருத்து நான் என்ன நினைக்கிறேங்கிறது அவருக்கு தெரியாம இருக்குமா? தனது குற்றமற்ற ஞான கண்களால் என்னை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். வெளியிலே கம்சனது தூதுவன் நான், ஆனால் உள்ளத்திலே கண்ணனது அடிமை அப்படின்னு சொல்றார். அப்யங்கிரி மூலே வகிதம் கிருதாஞ்சலிம் மாமீட்சித சஸ்மித மார்த்ர திருஷா சபத்யபத்வஸ்த சமஸ்த கில்பிஷோ ஓடோ முதம் வீத விஷங்க ஊர்ஜிதம் சொல்றார். அவர் திருவடிகளின் அருகே கை குவித்து நிற்கும் என்னை சற்றே சிரித்த வண்ணம் கனிந்த பார்வையால் பார்ப்பார். உடன் என் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். நானும் மறுபிறப்பேன். கவலையற்று நிலைத்த பேரானந்தத்தை பெறுவேன் அப்படின்னு அக்ரூரர் சொல்றார். கண்ணன் இப்படி அவருடைய திருவடியில நான் விழுந்து சேவிப்பேனா, அருகே கை குச்சிட்டு எழுந்திருச்சு கை குவிச்சு நிப்பேனா, அவர் பக்கத்துல அவரு அப்படியே லைட்டா சிரிச்சுக்கிட்டு புன்முறுவலோட கனிவான பார்வையால என்னை பார்ப்பாரா, உடனே என்னுடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து போயிடும். நானும் மறுபிறவி அடைய மாட்டேன். கவலையற்று அந்த பகவானோட நித்திய ஆனந்தத்துல நிலைத்த பேரானந்தத்தை நான் அடைவேன் அப்படின்னு அக்ரூரர் சொல்றார். சுகிருத்தமம் ஞாதி மனன்ய தெய்வதம் தோர்பியாம் பிருகத்பியாம் பரிரப்சதே தமாம் ஆத்மாஹி தீட்டி கிரியதே ததைவ மே பந்தஸ்ச கர்மாத்மக உச்வசித்யதா. சிறந்த நண்பனும் உறவினனும் வேறு தெய்வ நாட்டமற்றவனுமான என்னை தன் தடன் தோள்களால் அணைப்பார். அனன்ய பாஷனா இருக்கக்கூடிய என்னைய வேற யாரையும் நான் அண்டி பழைக்கவே இல்லை. இந்த கண்ணன் ஒருத்தனையேதான் நான் அண்டி இருக்கேன். அப்படி இருக்க சிறந்த நண்பனும் உறவினனும், நான் உறவுக்காரன் கூட நண்பன் கூட, அப்புறம் வேறு எந்த தெய்வத்தையும் நான் அடையறதில்ல. நாட்டமற்றவனா இந்த கண்ணன் கிட்டயே நான் இருக்கேனா, என்னை தன் தடன் தோள்களால் அணைப்பாரா? அவருடைய தோள்களால் என்னை அணைப்பார். அப்பொழுது எனது ஆத்மா, அதாவது உடல் மிக புனிதமாகிவிடும். கர்ம வினை தலைகளும் அப்போதே அகன்றுவிடும். அவர் என்னை அணைப்பாரா? அவருடைய இரு தோள்களால என்னை அணைப்பாரா? அப்போ எனக்கு இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கர்மாக்கள் எல்லாம், கர்ம வினைகள் எல்லாம் அந்த க்ஷணமே அழிந்து போயிடும். அவரு கனிவான பார்வையாலே பாதி அழிஞ்சிடும். அப்படி என்னை தொட்டு என்னை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார்ல, என்னை தன்னுடைய தோள்களால் இப்படி அணைப்பாரா,
அப்ப மீறி இருக்கிற எல்லாமே அணிந்து போயிடும், புனிதமாகிவிடும், மிக புனிதமாகிவிடும் அப்படின்னு சொல்றார். லப்தாங்க சங்கம் பிரணதம் கிருதாஞ்சலிம் மாம் பக்ஷதே அக்ரூர ததேத்யுருஷ்ரவா ததா வயம் ஜன்ம பிருதோ மகீயசா நைபாத்ருதோ யோ நிகமுக்ஷ்ய ஜன்ம தத். பகவான் அன்புடன் அணைக்க வணங்கி கை கூப்பி நிற்கும் என்னை அக்ரூரரே, ஐயனே என்று பெரும் புகழ் பெற்ற அவர் கூப்பிடுவாரா? அப்பொழுதுதானே என் பிறவி பயன் பெற்றதாகும். ஏனெனில் பகவானான கண்ணன் ஏற்காத மனிதனின் பிறவியே வீண்தானே அப்படின்னு சொல்றாரு. பகவான் அன்போட என்னை அணைச்சிட்டு வணங்கி கை கூப்பி நிக்கிற என்னை பார்த்து அக்ரூரரே, ஐயனே அப்படின்னு அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர் என்னை கூப்பிடுவாரா அப்படின்னு கேக்குறார். அப்பொழுதுதானே என்னோட பிறவி பயன் பெற்றதாகும். அப்பதானே நான் இந்த பிறவி எடுத்ததுக்கே பயன் கிடைக்கும். பகவானான கண்ணன் ஏற்காத மனிதனின் பிறவியே வீண்தானே. அப்பேற்பட்ட பகவானான ஸ்ரீகிருஷ்ணன் எந்த மனுஷனை ஏத்துக்குள்ளயோ அந்த மனுஷன் ஜென்மமே வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்றார். நதஸ்ய கச்சித் தைதஸ்ருத்தமோ நச்சாப்ரியோ த்வேஷ்ய உபேக்ஷயேவா ஏவவா ததாபி பக்தான் பஜதே யதா ததா சுரத்ருமோ யத்வதுபாஸ்ரிதோ ததஹா. அந்த கண்ணனுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் என்றோ, உயர்ந்த நண்பன் வெறுக்கத்தக்கவன் என்றோ, ஈடுபாடற்றவன் என்றோ ஒருவரும் இல்லை. கண்ணனுக்கு யாருமே வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க அப்படிலாம் ஒருத்தரும் கிடையாது. எல்லாத்தையும் சமபாவனையிலதான் கண்ணன் பாப்பார். உயர்ந்த நண்பனும் ஒருத்தனும் கிடையாது. த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் கண்ணனுக்கு யாரும் கிடையாது. இல்ல ரொம்ப தாழ்ந்தவன், எனக்கு ரொம்ப வெறுப்புக்கு உண்டானவன் அப்படின்னு கண்ணனுக்கு யாரும் கிடையாது. ஈடுபாடற்றவன் என்றோ ஒருவரும் இல்லை. ஒருத்தர்கிட்ட ஈடுபாடு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது கண்ணன் கிட்ட கிடையாது. கற்பக மரம் தன் நிழலில் வந்தவர் நாடியதை தரும். கற்பக விருட்சம் இருக்குதுல்ல, அது நிழல் கிட்ட யாரு போய் நின்னாலும் அவங்க என்ன ஆசையோடு வந்திருந்தாலும் அதை நிறைவேற்றி வைக்குது இல்லையா? அது போல தன்னை அன்புடன் அண்டி நிற்கும் பக்தர்கள் எவ்வாறு வேண்டுகின்றனோ அவ்வாறு அருள் புரிகிறார். அப்படி பகவானும் தன்னுடைய பக்தர்கள் எப்படியெல்லாம் அன்போடு தன்னை என்ன வேண்டி கேட்டாலும் அதை எல்லாம் அன்போடு அருள் செய்கிறார் பகவான். ஏ யதாமாம் பிரயத்யந்தே தாஸ்ததைவ பஜாம்யகம் அப்படின்னு கீதையில 4வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்துல கண்ணனே சொல்லியிருக்கார். கிஞ்சாக்ரஜோ மாவனதம் யதூத்தமஹ ஸ்மயன்ன பரிஷ்வஜ்ய கிரஹீத மஞ்சலோ கிரகம் பிரவேஷ்யாப்த சமஸ்த சத்கிருதம் சம்பிரக்ஷதே கம்சகிருதம் ஸ்வபந்துஷு. யதுக்களில் சிறந்த பலராமனும் இரு கை கூப்பி வணங்கி நிற்கும் என்னை சிரித்து கொண்டே கட்டி அணைத்து தன் இரு கைகளால் பிடித்து வீட்டினுள் அழைத்து சென்று முறைப்படி உபசரித்து தன் உறவினர்களிடம் கம்சன் நடந்து கொண்ட முறையை பற்றி விசாரிப்பாரா அப்படின்னு கேட்டுக்கிறார். இப்படி யதுகுலத்துல பிறந்தவர்களை சிறந்தவரான பலராமனும் கை கூப்பி நிக்கிற என்னை பார்த்து கட்டி அணைச்சு தன்னுடைய இரு கைகளால பிடிச்சு என்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் முறைப்படி எனக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ணி தன் சொந்தக்காரங்களோட கம்சன் நடந்துகிட்ட விதத்தெல்லாம் என்கிட்ட விசாரிப்பாரா அப்படின்னு கேக்குறார். இது சுகபிரம்மம் பரீட்சித்ல சொல்றார். இதி சஞ்சித்தயன் கிருஷ்ணம் ஸ்வபல்க தனயோ துவனி ரதேன கோகுலம் பிராப்த சூரியஸ்சாஸ்தகிரிம் நிருப. சுகபிரம்மம் சொல்றார், ஸ்வபல்கரின் மகளான அக்ரூரர், ஸ்வபல்கரனுடைய பையனான அக்ரூரர் வழிநெடுக இவ்வாறு கண்ணனை பற்றி சிந்தித்துக் கொண்டே ரதத்தில் கோகுலம் வந்து சேர்ந்தார். அப்போது சூரியனும் மறைய ஆரம்பித்தார். மனதில் முன்பே கோகுலம் வந்தடைந்த அக்ரூரர் உடலால் இப்பொழுதுதான் கோகுலம் வந்தார் என்பது கருத்து சொல்றார். இந்த ஸ்வபல்கரோடைய பையனான அக்ரூரர் வழிநெடுக்க இப்படி கண்ணனை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு வந்தாரா. சாயந்தரம் பொழுது ஆயிடுச்சா, கோகுலமும் வந்து சேர்ந்துட்டாரா, சூரியனும் அஸ்தமிக்க ஆரம்பிச்சிடுச்சா. மனசால இவர் எப்பவோ கோகுலத்துக்கு வந்துட்டார், ஆனா சரீரத்தால இப்பதான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்றார். பதானி தஸ்யா கில லோக பால கிரீடஜுஷ்டாமல பாதரேனோ ததர்ஷ கோஷ்டே க்ஷிதி கௌதுகானி விலக்ஷிதான்யப்ஜ வாங்குஷாத்யை. எல்லா தேவர்களும் தன் கிரீடங்களில் பகவானின் கால் தூசி படுமா என பெரிதும் ஏங்கி விரும்பி நிற்பர். அந்த திருவடிகள் கோகுலமெங்கிலும் சுற்றி வந்ததால் அதில் உள்ள தாமரை, யவம், துரட்டி முதலிய ரேகைகள் திருவடி லட்சணைகளை இங்கும் பதித்துள்ளதை அக்ரூரர் கண்டார். இந்த பகவான தான், இந்த பரபிரம்மத்தை தான் எல்லா தேவர்களும் தங்களுடைய கிரீடங்களில் பகவானின் கால் தூசி படுமா அப்படின்னு நமஸ்கரிச்சிட்டு நிக்கிறாங்க.
அப்படி இருக்கிற அப்படி ஏங்கி நிக்கக்கூடிய அவங்க எல்லாம் விரும்பி நிற்பார்கள். அந்த திருவடிதான் இந்த கோகுலம் எல்லாம் கண்ணன் சுற்றி திரிஞ்சாரா, அதனால இந்த ஒவ்வொரு இடத்துலயும் தாமரை, யவம், துரட்டி அப்படின்னு பகவானோட திருவடி தாமரைகள்ல இருக்கக்கூடிய லட்சணைகள், சின்னங்கள் எல்லாம் இதுல தென்படுறதாம். எங்கும் பதிந்துள்ளதை அக்ரூரர் கண்டார். எல்லா இடத்துலயும் பதிஞ்சிருக்கு அப்படின்னா கண்ணன் எல்லா இடத்துலயும் ஓடி விளையாடுறார். அதை பாக்குறார். தர்ஷனக்லாத விவருத்த சம்பிரமஹ பிரேம்னோத்வரோமா சுகலா குலேக்ஷணஹ ரதாதவஸ்கந்திய சதேஷ்வச்சேஷ்டத பிரபோரமூன்யங்கிரி மூரியங்கிரி ரஜாம்ஸ்தியஹோ இதி. அப்படி திருவடி ரேகைகளை கண்டதும் மகிழ்ச்சி பொங்க, பரபரப்பு மிகுந்து, அன்பால் உடல் புல்லரிக்க, கண்களில் ஆனந்த கண்ணீர் மல்க, கலங்கிய பார்வையுடன் ரதத்திலிருந்து குதித்து, இவை பகவானான கண்ணனது திருவடி தூஷிகள் அன்றோ என்று சொல்லி அதன் மேல் விழுந்து புரண்டார். ரமன் ரெட்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பிருந்தாவனத்துல ஒரு இடம் இருக்கு. அங்க போய் எல்லாரும் விழுந்து பொருள்வாங்க. கண்ணனுடைய திருவடி தாமரை பட்ட இடம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போற அத்தனை பேர் குழந்தையா மாறி போய் விழுந்து சேவிச்சுப்பாங்க, மண்ணை எடுத்து பூசிப்பாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அற்புதமான ஒரு இடம். அப்ப நான் போட்டோ அனுப்புறேன்னு சொன்னேன், அனுப்பல, சாரி, நான் அனுப்புறேன். அப்படி திருவடி ரேகையை கண்டதும் மகிழ்ச்சி பொங்க அவருக்கு ரொம்ப பரபரப்பாயிட்டாரு. அன்பால் உடல் எல்லாம் புல்லரிக்கிறது அவருக்கு. ஐயோ கண்ணனோட திருவடி ஆச்சே அப்படின்னு கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது. கலங்கி போய் நிக்கிறாரு. கலங்கின பார்வையோட ரதத்துல இருந்து குதிச்சு இறங்குறாரு. ஐயோ இது பகவானோட திருவடி தூசிகளாச்சே அப்படின்னு சொல்லி அதன் மேல விழுந்து பொருள்றாரு அவரு. ஹே தேகம் பிருதாமியான்னர்த்தோ ஹித்வா தம்பம் பியம் சுச்சம் சந்தேஷாத்யோ ஹரேர்லிங்க தர்ஷன ஸ்ரவணாதிபிகி. தற்பெருமையும் பயமும் சோகமும் இன்றி பகவானின் வடிவை காண்பதாலும் கதையை கேட்பது போன்றவற்றாலும் கம்சனது கட்டளையை பெற்றது முதல் கண்ணனது திருவடி லட்சணைகளை தரிசித்தது வரை அக்ரூர் பெற்ற பக்தி உணர்வு போன்று பக்தி உணர்வு பெறுவதே உடல் படைத்ததன் பெரும் பயனாகும். அற்புதமா இதுக்கு சொல்றாங்க. தற்பெருமையும் பயமும் சோகமும் இன்றி பகவானின் வடிவை காண்பதாலும் ஒருத்தன் அகங்காரத்தால நானாக கொண்டு பகவானை சேவிக்கிறேன் அப்படின்னு அகங்காரப்பட்டுக்கிட்டு செய்யக்கூடாது. அதே சமயத்துல பயத்தினால பகவானை சேவிக்கூடாது. அதே போல சோகம், கஷ்டத்தினால சோகத்தோட போய் பகவானை செய்யக்கூடாது. இப்படி பகவானின் வடிவை காண்பதாலும் அந்த கதையை, அவனோட கதையை, பகவானுடைய கதை இப்படி எல்லாம் பயத்தாலேயோ இல்ல தற்பெருமையாலேயோ இல்ல சோகத்தாலேயோ கேட்கறதுனாலயோ கம்சனோட கட்டளை பெற்றது முதல் இப்ப வந்தாரே அக்ரூரர், கம்சன் போய் கண்ணனை கூட்டிட்டு வான்னு கட்டளையிட்டான். அதுல ஆரம்பிச்சு அவருடைய காலடி திருவடி லட்சணங்கள்லாம் சேவிச்சாரு. அது வரைக்கும் அக்ரூருக்கு என்ன விதமான ஒரு பக்தி மேலீடு இருந்துச்சோ அந்த பக்தி உணர்வு போன்று பக்தி உணர்வு பெறுவதே, அப்படி ஏற்பட்ட பக்தி உணர்வு நம்மளுக்கும் பெறுறதே நம்ம உடம்பு படைத்ததனோட பெரும் பயன் அப்படின்னு சொல்றாங்க. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பில் உத்தமனை கான், ஔவையாருடைய குரல். உடம்பு பெற்ற பயனுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உடம்புல நீ அந்த உத்தமனை நீ காணும் பொழுதுதான் அந்த உடம்பு படைத்ததனுடைய பயனே அப்படிங்கிறார். அப்படி அக்ரூரர் சேவித்த இந்த பக்தி எல்லாம் எவன் ஒருவன் அனுபவிக்கிறானோ அப்பதான் அந்த உடல் பெற்ற பயனை அவன் அடைந்ததாகும். ததர்ஷ கிருஷ்ணம் ராமம் ச விரஜே கோதோஹனம் கதௌ பீத நீலாம்பரதரௌ சரதம் புரு ஹேக்ஷனௌ. கோகுலம் சென்ற அக்ரூரர் பலராமனையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் ஆடுகள் பால் கறக்கும் இடத்தில் கண்டார். கோகுலத்துக்கு போயாச்சு, அக்ரூர் போயிட்டாரு. பலராமனையும் கிருஷ்ணனையும் மாடுகள் எல்லாம் பால் கறக்கக்கூடிய இடத்துல பார்த்தாராம். ஸ்ரீகிருஷ்ணன் மஞ்சள் பட்டாடையும் பலராமன் நீல பட்டாடையும் உடுத்தியிருந்தனர். கண்ணன் பீதாம்பரதாரி, பீதாம்பரதாரியில மஞ்சள் நிற பட்டாடை உடுத்திருந்தார். பலராமன் நீல நிற பட்டாடை உடுத்திருந்தார். சரத்காலத்தில் மலர்ந்த தாமரை போன்றிருந்த அவர்களது திருக்கண்கள், அவங்களுடைய திருக்கண்கள் பார்வை எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்பதான் சரத்து காலத்துல பூத்த தாமரை மலர் போன்று அழகாக மலிர்ந்திருந்தன. கிஷோரௌ ஷாமல ஸ்வேதௌ ஸ்ரீநிகேதௌ பிருஹத் புஜௌ சுமுகௌ சுந்தரவரௌ பாலப்ரத விக்ரமௌ. ஸ்ரீகிருஷ்ணன் நீலவண்ணன், பலராமன் வெண்ணிறத்தவன். இருவரும் பாலர்கள், லக்ஷ்மிக்கு இருப்பிடமானவர்கள், நீண்ட கைகள் உள்ளவர்கள், அழகிய முகமுள்ளவர்கள், மிகவும் அழகர்கள், குட்டி யானை போன்று நடப்பவர்கள். அற்புதமா சொல்ற. கண்ணனும் பலராமன் எப்படி தெரியுமா இருக்காங்க? கண்ணன் நீல வண்ணத்துல இருக்கான்.
பலராமன் வெள்ளை நிறத்துல இருக்கார். 2 பேர் குழந்தைங்க, பால குழந்தைங்க. லக்ஷ்மிக்கு இருப்பிடமானவர்கள், நீண்ட கைகள் உள்ளவர்கள், அழகான முகம் படைத்தவர்கள், ரொம்பவும் அழகர்கள் அவர்கள். அவங்க எப்படி தெரியுமா நடக்குறாங்க? குட்டி யானை போல 2 பேரும் அசைஞ்சு அசைஞ்சு நடக்குறாங்க. ध्वजवज्राङ्कुशाम्बोजैः जिह्नीतैरङ्घ्रिभिर्व्रजम् शोभयन्तौ महात्माना வனுக்ரோஷஸ்மிதேக்ஷணௌ. தன் உள்ளங்காலில் உள்ள கொடி, வஜ்ராயுதம் மற்றும் தாமரை ரேகைகளால் கோகுலம் முழுவதும் அடையாளமிட்டு அழகுபடுத்துபவர்கள். 2 பேர் எப்படி இருக்காங்க? தன்னுடைய உள்ளங்காலில் இருக்கக்கூடிய கொடி, வஜ்ராயுதம் போன்ற தாமரை போன்ற ரேகைகளால கோகுலம் எல்லாத்தையும் முழுவதும் கோலம் போட்ட மாதிரி அடையாளமிட்டு அழகுபடுத்துறாங்களாம். பெரும் மனமுள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? கோகுலம் மொத்தம் சந்தோஷமா ஆடிப்பாடி தீராங்க. அழகுபடுத்துபவர்கள், பெரும் மனம் உள்ளவர்கள், பரிவும் புன்சிரிப்பும் கொண்ட திருநோக்குள்ளவர்கள். அவங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? ரொம்ப அழகானவர்கள், பெரும் மனம் உள்ளவர்கள், மிகவும் எல்லாத்துக்கூடயும் பரிவும் பண்பும் பாசமும் உடையவர்கள், புன்சிரிப்போடு இருக்கக்கூடியவர்கள், அழகான திருப்பார்வைகள் உடையவர்கள், உதார உதார ருச்சிர கிரீடௌ உதார உதார ருச்சிர கிரீடௌ ஷட்பினௌ வனமாலினௌ புண்ணிய கந்தானுலிப்தாங்கௌ ஸ்நாதௌ விரஜ வாசசௌ. பெரும் இடுக்குடன் அழகாக விளையாடுபவர்கள். எப்படி தெரியுமா விளையாடுறாங்க? ரொம்ப அப்படியே பெருமையோட மிடுக்கோட அழகாக வீரத்தோட விளையாடக்கூடியவங்க. கழுத்துல ரத்தன மாலைகளும் வனமாலைகளும் தரித்தவர்கள். கழுத்துல என்ன போட்டிருக்காங்க? ஆபரண ரத்தன மாலைகளும் அணிஞ்சிருக்காங்க, வனமாலையும் அணிந்திருக்கார்கள். சிறந்த நறுமண சந்தன பூசு பூசியவர்கள், நீராடி தூய ஆடை உடுத்தியவர்கள், நல்ல நறுமணமான சந்தனத்தெல்லாம் பூசியிருக்காங்க, நல்ல சுத்தமா நீராடி ஆடையெல்லாம் உடுத்திருக்காங்க. பிராத்தான புருஷா வாத்தியௌ ஜகத்தேது ஜகத்பதி அவதீர்ணௌ ஜகத்யார்த்தே ஸ்வாம்சேன பலகேஷவௌ. உலகின் தோற்றத்திற்கு முன் தோன்றிய ஆதி புருஷர்கள், உலகிற்கு மூல காரணமானவர்கள், உலகை காப்பவர்கள், உலகின் நன்மைக்காகவே பலராமன் ஸ்ரீகிருஷ்ணன் என இரு வடிவாக தோன்றியவர்கள். இவங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? உலகத்துக்கெல்லாம் ஆதி முன் தோன்றிய ஆதி புருஷர்கள், உலகிற்கெல்லாம் மூல காரணமே இவர்கள் தான். உலகையெல்லாம் காப்பவர்கள். ஏன் காப்பவர்கள் சொல்ற? எல்லாமே பகவான் தான், பரபிரம்மம் தான் தன்னை 2ஆ வகுத்துக்கிட்டு அவதாரம் பண்ணியிருக்காருல்ல, அதனால இவர் ஒருத்தரே தான் அப்படி சொல்றார். உலகத்தை எல்லாம் காப்பவர், உலகின் நன்மைக்காகவே பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் தன்னுடைய இரு வடிவாக தோன்றியவர்கள். திஷோ விதிமிராராஜன் குருவானௌ பிரபயா ஸ்வயா யதா மாரகத ஷைலோ ரௌப்யஸ்ச கனகாச்சிதௌ. தங்க அணிகலன்கள் பூண்ட மரகத மலையோ வெள்ளி மலையோ எனும்படி தனது ஒளியால் 4 திசைகளும் உள்ள இருளை அகற்றி ஒளிமயமாக்குபவர்கள். இவங்க எப்படி தெரியுமா இருக்காங்க? கண்ணன் பச்சை கலர்ல நீல எழுத்துல இருக்காரா, அவரை பார்த்தா மரகத மலையோ அப்படிங்கிறது மாதிரி இருக்காராம். இவரு வெள்ளை கலர்ல இருக்காரா, வெள்ளி மலையோ பனிமலையோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாராம். தங்க அணிகலன்கள் எல்லாம் அணிந்துகிட்டு மரகத மலையோ வெள்ளி மலையோ எனும்படி தன்னுடைய ஸ்வயம் பிரகாச தன்மையால எல்லா திசைகளையும் தேஜஸ்னால ஸ்வயம் தேஜஸ்னால ஒளிரச் செய்து கொண்டிருக்கிறார்களாம். எல்லா திசையிலும் இருந்த இருளை எல்லாம் அகற்றுகின்றார்களாம். இவ்வாறு விளங்கும் ஸ்ரீகிருஷ்ணனையும் பலராமனையும் கண்டார் அக்ரூரர். ரதாத்து தோரணம் அவலுப்திய शोक अक्रूरः स्नेह विश्वलः पपात चरणो பாந்தே தண்டவத் ராமகிருஷ்ணயோ. அவர்களை கண்ட அக்ரூரர் எப்படி நினைச்சுக்கிட்டு போனாரோ அதே போல தண்டவத் பிரணாமம் பண்றார். அன்பால் மெய் மறந்து ரதத்தில் இருந்து கீழே குதித்து பலராம கிருஷ்ணர்களின் திருவடிகளில் தண்டம் போல் விழுந்தார். தண்டம்னா ஒரு குச்சி, தடி எப்படி கீழே விட்டா டமால்னு விழுறது இல்ல, அது போல அப்படியே தனால்னு விழுந்துட்டாராம் அவங்களுடைய 2 பேத்தோடைய திருவடி தாமரைகள்ல. பகவத் தர்ஷனாக்லாத பாஷ்ப பர்யா குலேக்ஷணஹ புலகாஷிதாங்க ஔத்கண்ட்யாத் ஸ்வாக்யானே நாசகன் நிருப. அரசே, பகவானை கண்ட மகிழ்ச்சியால் ஆனந்த கண்ணீர் மல்க, மயிர் கூச்சரிய, நான் தழுதழுக்க, இதோ கண்ணா அக்ரூரன் வந்திருக்கிறேன் என்று சொல்லவும் இயலாதவரானார். அற்புதம்! பகவானை தரிசிச்சுட்டார், தண்டவத் பிரணாமம் பண்ணிட்டார். பகவானை கண்ட சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வருது, உடம்பெல்லாம் சிலிட்டு போறது, வாய் வளருதுன்னா தழுதழுக்கிறது,
இதோ கண்ணா நான் அக்ரூரன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது கூட சக்தி இல்லாதவரா இருக்கார். பகவான் ஸ்தமபி பிரேத்ய ரதாங்காங்கித பாணினா பரிரேபேப்யூபாக்ருஷ்ய பிரீத பிரணத வத்சலஹ. தன் அடி பணிந்த அடியாறுகளிடம் அன்பு கொண்ட பகவான் அவரது கருத்தினை உணர்ந்து சக்கர ரேகைகள் கொண்ட தன் திருக்கைகளால் அக்ரூரரை தன் பக்கம் இழுத்து அன்புடன் அணைத்துக் கொண்டார். இவர் என்னென்ன நினைச்சாரோ அதெல்லாம் நடக்கிறது. அதெல்லாம் அவரும் செஞ்சார், பகவானும் செய்யறார். இப்படி தன்னுடைய திருவடி தாமரைகள் விழுந்த பக்தர்களை பகவான் அன்போடு கருணையோடு வாரி அணைச்சுக்குவார்ல. அது போல இப்படித்தானே இவர் கனவு கண்டுட்டு போனார். என்னை இப்படி பண்ணுவாரா, தொட்டு தூக்குவாரா, அவருடைய கையை என் மேல் தலைமையில வைப்பாரா, அப்படி எல்லாம் சொன்னார். என்னை அணைச்சுப்பாரா அப்படி எல்லாம் கேட்டார்ல. அதே போல பகவான் தன்னுடைய திருக்கரங்களால சக்கர ரேகைகள் கொண்ட தன்னுடைய திருக்கைகளால அக்ரூரை தொட்டு தூக்கி தன் பக்கம் இழுத்து அன்போடு அனுப்பிச்சுக்கிட்டாராம் பகவான். சங்கர்ஷனஸ்ய பிரணதம் உபகுஹ்ய மகாமனாக கிரீஹீத்வா பாணினா பாணி அணையத் சானுஜோ கிருஹம். பெருமணம் கொண்ட பலராமனும் தன்னை வணங்கிய அக்ரூரரை அணைத்து தழுவி தன் கைகளால் அவரது கையை பிடித்துக் கொண்டு தம்பியுடன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். பலராமனும் என்ன செய்வார் நினைச்சாரோ அதே போல அவரும் அவரை வாரி அணைச்சுக்கிட்டு தன்னுடைய 2 கைகளாலையும் அவருடைய கைகளை பிடிச்சுக்கிட்டு தன்னோட தம்பியான கிருஷ்ணனையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டு அக்ரூரையும் கூப்பிட்டுட்டு பலராமன் வீட்டுக்குள்ள போறார். பிருஷ்வாத ஸ்வாகதம் தஸ்மை நிவேத்ய ச வராசனம் பிரக்ஷா பிரக்ஷால்ய விதிவத் பாபாதௌ மதுபர்கார்கனா மது மதுபர்கார்கன மாஹரத்து. நல்வரவு கூறி சிறந்த ஆசனம் அளித்து முறைப்படி கை கால்களை எல்லாம் நீர் வார்த்து சுத்தம் செய்து இனிதான தேன் கலந்த பானத்தை மதுபர்க்கம்னு சொல்லுவாங்க. மதுன தேன், வர்க்கம் தேன் கலந்த பானத்தை பருகத்து கொடுத்தாங்க. நிவேத்தியகாம் சாதிதேய சம்பாஹ்ய சாந்த மாத்ருதா அன்னம் பகுகுணம் மேத்யம் ஸ்ரத்தையோபாஹரத் விபுகு. விருந்தினராக வந்த அக்ரூரருக்கு ஒரு பசுவை தானாக அளித்து களைப்படைந்த அவரது பாதங்களை ஆதரவுடன் வருடி அறுசுவை உணவை அன்போடு அளித்தனர். விருந்தினரா வந்திருக்கக்கூடிய அக்ரூரருக்கு ஒரு பசுவே தானமாக கொடுத்தாங்களாம். களைப்படைஞ்சிருந்த அவருக்கு பாதங்களை எல்லாம் ஆதரவோட வருடி விட்டாங்களாம். அறுசுவை உணவு கொடுத்தாங்களாம். அன்போடு கவனிச்சுக்கிட்டாங்களாம். தஸ்மை புக்தவதே பிரீத்யா ராம பரம தர்மவித் முகவாசகை கந்தமால்யை பராம் பிரீத்திம் யதாத் புனக. உயர்ந்த அறநெறிகளை அறிந்த பலராமன் அக்ரூரர் உணவு அருந்தியதும் நறுமணமிக்க தாம்பூலம், சந்தனம், பூமாலைகள் அளித்து அவரை மகிழச் செய்தார். எல்லா தர்ம நெறிகளையும் அறிந்தவரான பலராமன் அக்ரூரர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு நல்ல விதமான தாம்பூலங்கள், சந்தனம், பூமாலைகள் எல்லாம் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தினாராம். சத்கிருதம் நந்தஹ கதம் ஸ்த நிரனுகிரஹே கம்சே ஜீவதி தாஷார்ஹ சௌனபாலா இவாவயஹ. இவ்வாறு நன்கு உபசரித்த பின் அங்கு வந்த நந்தர் விசாரித்தார். இரக்கமற்ற கம்சன் உயிர் வாழும் போது கசாப்பு கடைக்காரனால் வளர்க்கப்படும் ஆடுகள் போல் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் அப்படின்னு நந்தகோபர் கேட்கிறார். அவங்க அப்பா வராருங்க, கண்ணனுடைய அப்பா நந்தன் வந்திருக்கார். அவர் வந்து நிலம் விசாரிக்கிறார். இரக்கமே இல்லாதவனான அந்த கம்சனோட ராஜ்யத்துல எப்படி நீங்க எல்லாம் உயிர் வாழ்றீங்க? கசாப்பு கடைக்காரனால் வளர்க்கப்படுற ஆடு எப்ப வேணாலும் அவன் வெட்டிடுவான்ல, அது போல நீங்க எப்படி அவன் கிட்ட வாழ்றீர்கள் அப்படின்னு கேக்குறார். அப்புறம் யோவதீத ஸ்வஸ்வசுஸ்தோகான் क्रोशन्द्या अस्त्रुत्कलः किं नो स्वित्त प्रजानां कुशलं விம்ருஷாமகே. தன் உயிரையே பெரிதும் பாராட்டுகிற அந்த தீயவன் தன் சகோதரி கதற கதற அவளது குழந்தைகளை கொன்றானே. தான் உயிர் வாழ்ந்தா போதுங்கிறதுக்கு தானே தன்னுடைய சகோதரியான தேவகி கத்த அவருடைய குழந்தைகள்லாம் கொண்டு போட்டான். அவனது ஆட்சியில் மக்களின் நலனை பற்றி என்னவென்று விசாரிப்பது? அவன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப மக்கள் நல்லா இருக்காங்களான்னு நான் எப்படி கேட்க முடியும்? தங்கச்சியே இப்படி பண்றவன் மக்களை எப்படி நல்லா வச்சிருக்க போறான்? அதனால குசல விசாரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றார். இத்தம் சூன்ருதயா வாச்சா நந்தேன சுஷபா பாஜிதா அக்ரூர பரிபிருஷ்டேன ஜகாவத்வ பரிஸ்ரமம். இவ்வாறு நந்தகோபர் இனிய சொற்களால் நலம் விசாரிக்கவே
அக்குரூரல் வழி நடந்த களைப்பு நீங்கினார் அப்படின்னு சொல்றதோட ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துல 10வது ஸ்கந்தத்துல 38வது அத்தியாயம் முடிவடைகிறது. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे अक्रूरागमनं नाम 38ोऽध्यायः। हरिः ओम्। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। शुभमस्तु।